திருச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கும் பிரதமர் மோடி அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்கிறார். இதற்காக திருச்சி விமான நிலையம் செல்லும் வழிநடையிலும் பாஜக கொடிகள், வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், திருச்சி விமான நிலையம் செல்லும் வழியில் பிரதமரை வரவேற்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. வணக்கம் திவ்யா. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திருச்சியில் தங்கியுள்ள தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல இருக்கிறார். அதற்கு தொடர்பான அந்த வரவேற்பு தொடர்பான அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த திருச்சி மாநகராட்சி அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு தனி விமானம் மூலமாக தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். பிரதமரை தமிழ்நாடு அரசு சார்பில் ஆளுநர் RN ரவி, மூத்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பாஜக அந்த மூத்த தலைவர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி விமான நிலையத்தில் 452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்பட்ட அந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்தார். பின்னர் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தூத்துக்குடியிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு நேற்று இரவு வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய தனியார் தங்கும் அந்த நட்சத்திர சொகுசு விடுதியில் இரவு ஓய்வு எடுத்தார். அந்த திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வரவேற்றினர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா அந்த கொண்டாட்ட நிகழ்வு, ஆடி திருவாதிரை விழா மற்றும் முப்பெரும் விழா கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனின் அந்த நினைவு நாணயத்தை வெளியிட இருக்கிறார். இதற்காக இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 11 மணி அளவில் இங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் செல்ல இருக்கிறார். இதற்காக பார்த்தோம் என்றால் மத்திய மண்டல IG நிர்மல் குமார் ஜோஷி தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட மாநகர போலீசார், ஆயுதப்படை போலீசார், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் அதிரடிப்படை போலீசார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணியன் சாஸ்திரி தலைமையில் மாவட்ட எல்கையில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு பாதுகாப்பு படையினரும் திருச்சி மற்றும் அரியலூர் பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அந்த கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி திருச்சி மாநகராட்சி அந்த அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் மற்றும் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் காத்துக் கொண்டிருக்கிறார். அவருமே கேட்கலாம். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி 11 மணிக்கு வர இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதிக்கு எப்போ நீங்கள் வந்தீங்க? இப்போ பாரத பிரதமரை நீங்கள் வரவேற்க போகிறீங்க, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் காலையில் வந்தாச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அனைத்து பொதுமக்களும், கட்சி சாராதவர்களும், அனைத்து கூட்டணி கட்சிக்காரர்களும் மிக பிரம்மாண்டமாக வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க, மிக சிறப்பான முறையில். நன்றி. காலையில் 8:30க்கு வந்துட்டோங்க ஐயா. வந்துட்டு நல்லா சிறப்பான முறையில் எல்லாமே வந்துட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவரும் வந்துட்டு இருக்கிறாங்க. அனைத்து கூட்டணி மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ காலை நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்படும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சாலை மற்றும் கண்டோன்மெண்ட் மற்றும் மாநகராட்சி அலுவலகம், ஒத்தக்கடை, தபால் நிலையம் மற்றும் தபால் நிலைய சிக்னல் மற்றும் TVS டோல்கேட் உள்ளிட்ட அந்த பகுதிகள் வழியாக திருச்சி விமான நிலையம் சென்றடைய இருக்கிறார். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கிற ஒருவர் கையில் வெற்றிவேருடன் அந்த சிவலிங்க சிலை மற்றும் நரேந்திர மோடி அவர்கள் அவரது தாயுடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் மற்றும் ராமருடைய புகைப்படம் அடங்கிய அந்த பதாகை வைத்திருக்கிறார். அவரிடமே இது குறித்து கேட்போம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது குறித்து அந்த விவரங்களை சொல்லுங்கள். என் பேர் VC ஸ்ரீராம்நாத். நான் திருவரம்பூர் வீடு. எனக்கு ராமேஸ்வரம் வெட்டிவேரில் ராமேஸ்வரம் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவரோட நினைவகத்துக்கு பின்னாடி பிரைம் மினிஸ்டரோட கனவு திட்டமான அரோமா மிஷன் அப்படிங்கிற திட்டத்தில் வெட்டிவேர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தமிழகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எப்படி மோடி அவர்கள் யோகாவை ஒரு இன்டர்நேஷ்னல் சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போனாரோ, வெட்டிவேர் தமிழகத்தில் தோன்றிய வேர். அது 120 நாட்டில் தமிழ் பேர்லேயே இருக்குது. வெட்டிவேருங்கிற பேரில் அது இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அதை கொண்டாடிட்டு இருக்கு.
தமிழருடைய கலாச்சாரத்தை உலகம் ஃபுல்லாக மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வராங்க. அவங்களுக்கு நினைவாக வந்து அவரோட வெட்டி வேர்லேயே செஞ்ச ஒரு சிவலிங்கமும் அவங்க அம்மா போட்ட படமும் அவர் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவர் நினச்சா அந்த வெட்டி வேற உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்காக தான் இங்கே அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அதை கொண்டு வந்திருக்கோங்க அவர் கொடுக்கறதுக்காக. ரொம்ப நன்றி. திவ்யா, நீங்களே அவர் பேசினதை வந்து கேட்டிருந்திருக்கலாம். அதே போன்று இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் இந்த சாலை மார்க்கமாக இந்த வழியாகத்தான் வந்து செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் அவரை வரவேற்பதற்காக கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வமுடன் மேலதாளங்கள் இசைக்க வந்து காத்து கொண்டிருக்கிறார். சாலை ஓரங்களில் பார்த்தோம் என்றால் அந்த பாரதிய ஜனதா கட்சி கொடி மற்றும் கூட்டணி கட்சி கொடிகளுடன் அந்த வரவேற்பு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பதாகைகள் மற்றும் தோரணங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பான வரவேற்புகள் அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி அந்த தனியார் தங்கும் விடுதியிலிருந்து 11 மணிக்கு புறப்பட்டு திருச்சி மாநகராட்சி அலுவலகம், அதனைத் தொடர்ந்து திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், அதனைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையம் ஆகிய இந்த 3 பகுதிகளில் இதே போன்று சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இங்கிட்டு இந்த பகுதியில் வந்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பாரத பிரதமர் அவர்களை வந்து சந்தித்து அவர்களை வரவேற்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். திவ்யா, களத்திலிருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி நாகேந்திரன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடியை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சாலையின் இரு புறங்களிலும் கொடிகள், பதாகைகள், தோரணங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் தீபன். வணக்கம் தீபன். கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. பிரதமரை வரவேற்க அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு குறித்து சொல்லுங்க. வணக்கம் திவ்யா. இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய முப்பொரு விழாவில் பங்கேற்பதற்காக கங்கை கொண்ட சோழபுரம் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர உள்ளார். அதற்காக அவரை வரவேற்பதற்காக சாலை முழுவதுமே அவருடைய எலிப்படை இறங்கக்கூடிய பகுதியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் செல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை இருபுறங்களும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கட்சியுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சாலைகள் இரு புறங்களிலும் பதாதைகளும் மற்றும் பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சியுடைய கொடிகள் வெகு விமர்சையாக கட்டப்பட்டு தோரணம் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்குள்ளே செல்வதற்கான இந்த நுழைவாலம் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் அதே போன்று தோரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு ராஜேந்திரன் சோழன் உருவம் பொருந்திய ஒரு நாணயத்தை வெளியிடுகிறார். இந்த முப்பெரும் விழாவின் முக்கிய நோக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கடாரம் கொண்டான் என ராஜேந்திர மன்னரை அழைப்பார்கள். ஏனென்றால் கடலை தாண்டி பல்வேறு நாடுகளை போரிட்டு வெற்றி பெற்று தன் வசமாக ஆக்கியவர். அதே போன்று தன் வெற்றியை மட்டுமே குறிக்கோள் இல்லாமல் தன் நாட்டு மக்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்டவர். குறிப்பாக விவசாயத்திற்காக பல்வேறு இடங்களில் ஏரிகளை வெட்டி அந்த பாசனத்தை கொண்டு வந்து விவசாயம் செய்வதற்காக தன் நாட்டையே செழிப்பாக செய்த அப்படிப்பட்ட மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு பிறந்த விழா. அது மட்டும் இல்லாமல் ஆதி திருவாதிரை நிறைவு விழா. அதே போன்று இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்ட நாள். இது 3 சேர்ந்த முப்பெரும் விழாவாக இன்று வந்து நடைபெறுகிறது. இந்த விழாவில்தான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோயில்களில் ஒவ்வொரு கோபுரமும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளும் சோழர் காலத்தில் அவருடைய கலை நயத்தையும் அவருடைய தொழில்நுட்ப திறமையும் வெளிப்படுத்தும் அளவிற்கு இந்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா கோயில்களும் ராஜகோபுரம் மட்டுமே உயர்ந்து காணப்படும், கருவறை கோபுரம் மிக சிறிதளவே காணப்படும். ஆனால் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த கருவறை கோபுரம் மட்டுமே உயர்ந்து காணப்படும். அந்த கருவறை கோபுரம் முழுவதுமாக நடராஜர், அதாவது சிவன் பெருமானுடைய வடிவத்தில் இருக்கும். ஆதியும் அந்தமும் சிவபெருமானே, உலகும் சிவன்தான் என்ற கூறும் அளவிற்கு அந்த உயர்ந்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைநுட்பமும் பார்ப்பவர்களை கவரும் வகையில் அந்த கலைநுட்பங்கள் பொருந்தி இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் மேலும் ஒரு கூடுதலாக ஒரு சிறப்பை சேர்க்கும் வகையில் தான் இந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று வருகிறார். திருச்சியில் தங்கியிருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் 11 மணி அளவில் அங்கிருந்து தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் சென்றடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பொன்னேரியில் ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக
கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்க இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக காலையிலிருந்தே பாஜகவுடைய தொண்டர்கள், முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் வருகை தந்தார்கள். குறிப்பாக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கும் விழாவின் முன்னேற்பாடு பணிகளை குறித்தும் பார்வையிட்டு வருகிறார். பிரதமர் மோடி இந்த இடத்திற்கு வருவதனால்தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பதும் அதனுடைய வரலாறு என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பல மாநிலங்களுடைய மக்களுக்கும் தெரிய வந்துள்ளது என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனால் ராஜராஜ சோழன் அனைவருக்கும் தெரிந்தவர். அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் வெற்றிகளையும் அவர் தந்தையே பின்னுக்கு தள்ளி பல்வேறு சாதனைகளை புரிந்த ஒரு வீரனுக்கு இது போன்று விழா நடத்துவது மிகவும் பெருமையாக இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கங்கை கொண்ட சோழபுரம் குறித்த வரலாறும் பிரதமர் மோடியின் வருகை தொடர்பான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி தீபன். திருச்சியில் பிரதமர் மோடி தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோடு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார், எந்த மாதிரியான 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன, விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சுரேஷ்குமார். வணக்கம் திவ்யா. நிர்வாக ரீதியாக ஆபரேஷன் சிந்தூர், அரசியல் ரீதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து அதில் அதிமுகவை இணைத்தது என 2 முக்கிய நிகழ்வுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். தனது வெளிநாட்டு பயணங்களை முடித்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்த முதல் நாளிலேயே தூத்துக்குடியில் தமிழ்நாட்டு மக்களை மகிழ்விக்கும் வகையில் 4900 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்துவிட்டு நேற்று இரவு திருச்சிக்கு வருகை புரிந்தார். திருச்சி விமான நிலையத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவரை வரவேற்றனர். முக்கியமாக கூட்டணி அமைந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவரை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக கார் மூலமாகவே அவர் இங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளார், நட்சத்திர விடுதியில். இதற்காக காவல்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்போ நேரடியாக நீங்களே பார்க்கலாம். எனக்கு பின்னால் அமைந்துள்ள இந்த விடுதியில் தான் இங்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அந்த சாலை நெடுகிலும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நேற்று இரவில் இருந்து ஈடுபட்டு வராங்க. 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளன. இதனால் இந்த உணவகத்தில் வேலை செய்பவர்கள், தங்கியுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக செல்லக்கூடிய பல்வேறு வாகனங்கள் மாற்று வழியில் செல்லும் வகையில் காவல்துறை தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேற்கொண்டு நான் சொன்ன 2 முக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்திய பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக வழி நெடுகிலுமே கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பேனர்கள், வரவேற்பு பேனர்கள் மற்றும் கட்சி கொடியினை நட்டி அவரை வரவேற்கும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காலை 11 மணி அளவில் அவர் உணவக விடுதியில் இருந்து கிளம்பி திருச்சி விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து அவர் அரியலூர் மாவட்டத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக செல்கிறார். இதற்காக 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வழி நெடுகிலும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வழி நடுகில் நம்ம சொன்னது போலவே வாழ்த்து பேனர்களும் வரவேற்பு பேனர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடைய கொடிகளும் பாஜக கொடிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்களில் அவர் மக்களை சந்திக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்காக தனியாக இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் விதமாகவும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் அவரை பார்க்கும் விதமாகவும் மக்களும் நிர்வாகிகளும் பல்வேறு ஆயிரக்கணக்கானோர் ஆங்காங்கே குவிஞ்சிருக்காங்க. திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.